மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பில் இன்று இயல் 2ல் கவிதை பேழையில் செய்யுள், கவிதை பேழைங்கிற செய்யுள், அதில் பட்டமரம் அப்படிங்கிற பகுதியை இப்போ பார்க்க போகிறோம். இயற்கை இயல் 2 கவிதை பேழை பட்டமரம். பட்டமரம் அப்படிங்கிற கவிதையை யார் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்கன்னா கவிஞர் தமிழ்வழி. இப்போ அவரை பற்றி பார்க்கலாம். நூல்வழி பாருங்கள். கவிஞர் தமிழ்வழி புதுவையில் பிறந்தவர். இவரது காலம் எப்பொழுது அப்படின்னா 1924லேருந்து 1965. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா தமிழ்வழி. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். அந்த படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவைனா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், அடுத்து குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ்வழியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ கவிஞர் தமிழ்வழியை பற்றி பார்த்தோம். மறுபடியும் கேட்குறேன், பாருங்கள், கவனிங்க. கவிஞர் தமிழ்வழி எங்கு பிறந்தவர் அப்படின்னா புதுவையில். இவரது காலம் எப்பொழுது அப்படின்னா 1924லேருந்து 1965. இவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, யாருடைய மாணவர்? கவிஞர் தமிழ்வழி யாருடைய மாணவர், யாருடைய வழித்தோன்றல் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இவருடைய படைப்புகள் சிலவற்றை கூறு அப்படின்னாக்கா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் இதெல்லாம் இவரோட படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. நம்மளுக்கு பாடப்பகுதியாக வந்துள்ள பட்டமரம் அப்படிங்கிறது எந்த பகுதியிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்வழியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நுழையும் முன், நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. அவர்கள் மரம், செடி, கொடிகளையும் போற்றி காத்தனர். கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. இப்போ கவிஞரின் குமுறலை இக்கவிதை வழியாக பார்க்கலாம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு, கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையோ, பட்டையெனும் உடையிற்று கிளிந்தலில் முற்றும் இளைந்தனையோ. இப்போ இந்த பட்டமரம் என்ன பண்ணுது அப்படின்னா மொட்டை கிளையோடு, மறந்து கவனிங்க எப்படி இருக்குது, மொட்டை கிளையோடு இருக்குது. இதெல்லாம் என்ன செய்ய முடியலை, இப்போ மூச்சு விடவே முடியலை, பெரும் மூச்சு கூட விட முடியாமல். ஏன் அப்படின்னா இப்போ பட்டு பயிருக்கு ஏன் மரம் ஏன் பட்டு போகுது அப்படின்னா நீர் இல்லாமல் தான் மரம் பட்டு போகுது. அப்படி இந்த நான் பட்டு போயிட்டு இனிமேல் என்னை எப்போ வெட்ட போகிறாங்களோன்னு என்ன பண்ணுது, ரொம்ப விசனம் அடையுது. அந்த மரம் கவலை அடையுது, என்னை வெட்ட போகிறாங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இந்த மரம் என்னெல்லாம் பயன் கொடுத்தது அப்படின்னா குந்த நிழல் தர கந்த மலர் தர. என்ன செஞ்சு எல்லாரும் அந்த மரத்தின் அடியில் உட்கார்றதுக்கு நிழல் கொடுத்துச்சு, வாசனை மிகுந்த மலர்களெல்லாம் கொடுத்துச்சு, மலர்களெல்லாம் கொடுத்து கூரை விரிந்த இலை, கூரை போல் இலைகள்லாம் ரொம்ப விரிந்து நிழல் கொடுத்தது. அந்தளவுக்கு இருந்த மரம் இன்றைக்கி என்ன ஆயிட்டுன்னா பட்டு போயிடுச்சு.
அடுத்து வெந்து கருகிட அப்படின்னா நீ என்ன பண்ண, வெந்து கருகிட இந்த நிறம் வர, இந்த மாதிரி இந்த நிறம் வர நீ எப்படி வெம்பி குமைந்தனையோ அப்படின்னா என்ன, நீர் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பியோ அப்படின்னு அந்த கவிஞர் சொல்கிறாரு. அடுத்து கட்டையனும் பெயர் உற்று, பட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், மரத்தை விறகு கட்டை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி கட்டையனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையோ, நான் கட்டைன்னு பெயர் பட்டுட்டேன்னு நம்ம கொடுந்துயர்னால தான் நீ கருகினையோ. அடுத்து பட்டையனும் உடையிற்று, இது அதனோட உடை எது, மரத்துக்கு பட்டை பட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கு உடை. அந்த உடையை இற்று இந்த கிளிந்தொழில் முற்றும் இழந்தனையோ அப்படின்னா அது என்ன பண்ணிருச்சு, தன்னோட அந்த பட்டைங்கிற உடையை விட்டுட்டு இன்னைக்கு முற்றும் இழந்து ஒரு மொட்டை மரமாக நிற்கிறது. பட்டை மரம் என்ன செய்யுது அப்படின்னா இலைகளெல்லாம் முதிர்ந்து மொட்டை கிளையாக நின்று பெருமூச்சு விடுகின்றது. எது அப்படின்னா பட்டமரம். தன்னை வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று கவலை அடைந்தது. விசனம் அப்படின்னா கவலை அடைந்தது. மக்கள் உட்காருவதற்கும் நறுமணம் கமல மலர்கள் தருவதற்கும் கூரை போன்று விரிந்த இலை வெந்து கருகி நிறம் மாறிவிட்டதற்காகவும் இது என்ன செய்யுது, ரொம்ப வருந்தது. கூரை போல் என்னது, இலைகளை விரித்து அந்த உட்காரத்துக்கு நிழல் கொடுத்துச்சு மக்களுக்கு. அடுத்து என்ன செஞ்சிச்சு, நறுமணமிக்க மலர்கள்லாம் கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுது, பட்டு போய் ரொம்ப வருத்தமுற்று இருக்கிறது, வருந்துகின்றது. மரம் பசுமை இழந்தால் என்ன செய்ய, என்ன பெயர் சொல்லுவோம் நம்ம, கட்டை என்ன பெயர் பெற்று கருகிவிட்டது. உடையாக இருந்த மரப்பட்டைகள் கிழிந்தன, அதனால் அழகை இழந்தது. அதனால் இந்த பட்டை மரம் என்னாச்சு அப்படின்னா அழகை இழந்தது. அடுத்த பாடலை கவனிங்க. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடரெய்து உழன்றனையோ. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடரெய்து உழன்றனையோ. புயலின் தாக்கத்தால் துன்பப்பட்டது எதுனா மரம். காலம் எனும் புயல் சீறி அதனால் துன்பப்பட்டது எதுனா இந்த மரம். அடுத்து பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும். இந்த பட்டை மரத்துக்காக என்ன செய்யுதுதான் பறவைகள்லாம், பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்ததுவும். மூடு பனித்திரை யூடு புவிக்கொரும் மோகம் கொடுத்ததுவும். பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும். மூடு பனித்திரையூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும். ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும். ஏடு தருங்கதை ஆக முடிந்தன இன்று வெறுங்கனவே. இதெல்லாம் ஏடு தர்ற கதையாகவே முடிந்தனவே. மறுபடியும் கவனிங்க. ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடும் தருகதை யாக முடிந்தன இன்று வெறுங்கனவே. இது எப்படின்னா ஏடும் தருங்கதையாகவே முடிஞ்சிருச்சு, என்னோட இதெல்லாம் பட்டு போய் நான் இப்போ என்ன ஆகிட்டேன் அப்படின்னா இன்று வெறும் கனவாகவே ஆகிவிட்டேன். யாராவது என்னோட மரத்தில் நிழலில் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் நான் என்ன ஆகிட்டேன் அப்படின்னா இன்று வெறும் கனவாக ஆகிவிட்டது. இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த புயலின் தாக்கத்தால் இந்த மரம் என்ன பட்டது, துன்பப்பட்டது. பாடுகின்ற பறவைகள் மரத்தை பார்த்து பாடல் பாடியதும், அடுத்து ஆடுகின்ற கிளையின் மீது சிறுவர்கள் விளையாடியதும் இன்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெறுங்கதையானது என எண்ணி பட்ட மரம் வருந்தியது. இப்போ இந்த பாடலோட பொருள் மறுபடியும் சொல்கிறது கவனிங்க. பட்ட மரங்களோட வருத்தத்தை தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. எப்படி நான் பட்டு போய் அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ பட்டதுக்கு அப்புறம் எப்படி ஆனங்கிறத தான் இந்த மரம் தன்னோட வருத்தங்களாக கூறுது. இப்போ கவனிங்க. இலைகளெல்லாம் உதிர்ந்து மொட்டை கிளையாக நின்று பெருமூச்சு விடுகின்றது பட்டமரம். தன்னை வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று கவலை அடைந்தது. மக்கள் உட்காருவதற்கும் நறுமணம் கமலும் மலர்கள் தருவதற்கும் கூரை போன்று விரிந்த இலைகள் வெந்து கருகி நிறம் மாறிவிட்டதற்கும் வருந்துகிறது. மரம் பசுமை இழந்ததால் கட்டை எனும் பெயர் பெற்றது. கட்டை எனும் பெயர் பெற்று கருகிவிட்டது. உடையாக இருந்த மரப்பட்டைகள் கிழிந்ததால் அழகை இழந்தது. புயலின் தாக்கத்தால் துன்பப்பட்டது. பாடுகின்ற பறவைகள் மரத்தை பார்த்து பாடல் பாடியதும் ஆடுகின்ற சிறுவர்கள் விளையாடியதும் இன்று வெறுங்கதையானது. இதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுதுன்னா பட்டமரம் வருந்துகிறது. அடுத்து கவனிங்க. சொல்லும் பொருளும். அதான் குந்த நிழல் தர அப்படின்னு சொன்னோம்னா குந்தன்னா உட்கார, கந்தம்னா மனம், அடுத்து மிசை அப்படின்னா மேல், விசனம்னா கவலை, விசனம் அடைந்தனையோ அப்படிம்பாங்களா. இப்போ விசனம் அப்படின்னா கவலை. இப்போ கவனிங்க. அடுத்த இலக்கண குறிப்பு. இதில் வெந்து வெம்பி எய்தி
வெந்து ஊ ஈ வந்தாவே வினையெச்சங்கள்னு சொல்லியிருக்கேன். வெந்து வெம்பி எய்தி லாஸ்ட்டில் ஊ ஈ வந்தாவே வினையெச்சங்கள்னு சொல்லியிருக்கேன். அடுத்து மூடுபனி வினைத்தொகை. அடுத்து ஆடும் கிளை பெயரச்ச தொடர். அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் பகுதி விகுதி சந்தி சாரி அப்படின்னு சொல்லியிருக்கல. பகுபத உறுப்பிலக்கணம் அடுத்து அதிலேருந்து இப்போ இது பிரித்து எழுதணும் நீங்கள். விரிந்த அப்போ பகுதி எப்போ எப்படியே வரும்னு சொல்லியிருக்கேன், கட்டளையாக வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ விரி. அடுத்து விரிங்கிறது பகுதி. இத் சந்தி. அடுத்து இந்த இத் அப்படிங்கிறது என்னென்னா இறந்த கால இடைநிலை. ஆ வந்து பெயரச்ச விகுதி. அடுத்து குமைந்தனை. குமை அப்படிங்கிறது பகுதி. இத் வந்து சந்தி. இத் இந்தானது விகாரம். அடுத்து இத் இறந்த கால இடைநிலை. மேலே உள்ளது மாதிரி இது மாதிரி பிரித்து பார்த்துங்க. அடுத்து அன் வந்து சாரியை. அடுத்து ஐ வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. சரி மாணவர்களை, மறுபடியும் மீண்டும் கவனிங்க. இந்த பட்டமரம் அப்படிங்கிற கவிதை பேழை வந்து இந்த கவிதை வந்து எந்த நூல்லேருந்து கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா தமிழ் ஒலி கவிதைகள் அப்படிங்கிறதுலேருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த பட்டமரம்ங்கிற கவிதை எழுதினவர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒலி. இவர் வந்து எங்கு பிறந்தவர் அப்படின்னா புதுவையில் பிறந்தவர். அடுத்து இந்த பட்டமரங்கள் தன்னுடைய வருத்தங்களாக என்னென்னலாம் சொன்னிச்சு அப்படிங்கிறதும் தான் முன்னாடி பசுமையோடு இருந்தப்பெல்லாம் என்ன நிலையில் இருந்ததையும் இந்த பட்டமரம் சொன்னிச்சு. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னு சொல்கிறேன், கவனிங்க. பட்டமரங்களின் வருத்தங்கள் யாவே அப்படின்னு கேட்கலாம். அடுத்து சொற்பொருள் கேட்கலாம். பட்டமரம்ங்கிற கவிதை பாடலை எழுதினது யார் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து யாருடைய வழித்தோன்றல், யாருடைய மாணவர் அப்படின்னு கேட்கலாம். இந்த பகுதியை நல்லா படிச்சுக்குங்க. இந்த பாடத்திலேருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்குங்க. கால் பண்ணி கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவேன். அடுத்து இந்த கற்பவை கற்றபின் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த பகுதிக்கு வாங்க. அடுத்து விளைநிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன. இந்த தலைப்பில் நீங்கள் வந்து ஒட்டியும் வெட்டியும் பேசுக அப்படின்னு இருக்குது. விளைநிலங்கள் ஏன் கட்டடம் ஆகுது அப்படிங்கிறத நீங்களாக எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். நான் கொடுக்குறதெல்லாம் நீங்களாக எழுதி ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு நோட்டு போட்டு செஞ்சு வச்சுக்க. அடுத்து பட்டமரம் புதிதாக முளைவிட்ட ஒரு குருத்துக்கிட்ட பேசும். அப்போ பேசுகிறப்ப ரெண்டு உரையாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனையாக நீனாக எழுதிக்கணும். பட்டணத்து பறவைகளும் ஊர் பறவைகளும் பேசுவது போல் சிறு சிறு கவிதைகள் படைக்கணும். அடுத்து கவனிங்க. அடுத்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரிய புராணம் பற்றி பார்ப்போம். இந்த இப்போ நடத்தின பட்டமரம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனே கால் பண்ணி கேளு. அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.